Windows ISO டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? பட் அத பென்ட்ரைவுக்கு பூட்டபிளா நீங்க மாத்தலனா யூஸ் இல்ல. In this video, easiest Rufus method பார்க்கலாம். Many people ISO ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு டைரக்டா பூட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அது ஒர்க் ஆயிருக்காது. அது எப்படி சால்வ் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரவுசர்ல ரூஃபஸோட அபிஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. Scroll down. Click the latest version. Download. இப்போ டூல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், பென்ட்ரைவ்ல இருக்க டேட்டாஸ்லாம் பேக்கப் எடுத்துக்கங்க. பிகாஸ் இந்த பென்ட்ரைவ் பூட்டபிள் பென்ட்ரைவை சேஞ்ச் பண்ணோம்னா டேட்டாஸ்லாம் எரேஸ் ஆகிடும். டவுன்லோட் பண்ண ரூஃபஸ் ஓப்பன் பண்ணுங்க. பென்ட்ரைவ் செலக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஐஎஸ்ஓ செலக்ட் பண்ணோம். செலக்ட் Windows 11 ISO. நியூ சிஸ்டமா இருந்தா GPD சூஸ் பண்ணுங்க. ஓல்டு பயோ செட்டிங் இருந்தா MBR சூஸ் பண்ணுங்க. Then click start. Click OK. ஸோ இதுதான் அந்த வார்னிங், டேட்டாஸ்லாம் எரேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. கிளிக் ஓகே. இப்போ உங்கள் பென்ட்ரைவ் நார்மல் கிடையாது, பூட்டபிள் பென்ட்ரைவாக மாறிட்டு இருக்கு. டன் வந்துருச்சு. இப்போ உங்கள் பூட்டபிள் பென்ட்ரைவ் ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி ஃபுல் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரியல் விண்டோஸ் ட்ரிக்ஸ் அண்ட் ஐடி அட்மின் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.